ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். எனது தளபதி படம் ஜனநாயகன் நெட்ல லீக் ஆயிடுச்சா? ஆமா, லீக் ஆயிடுச்சு. நம்மள உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். இந்த படத்தை யார் லீக் பண்ணது எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, அரசியலுக்கு வரீங்க. இதை பண்ணது யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இருந்தாலும் அதை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்காம தடுத்தீங்க, பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண விடாம தடுத்தீங்க, டைம் டிலே பண்ணீங்க, ஒவ்வொரு காரணமா சொன்னீங்க. அதெல்லாம் பரவாயில்ல. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணுவீங்கன்ட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த வேலையும் நீங்க பண்ணிட்டீங்க. எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். இந்த படத்தோட லீக்கான சீன்ஸ்லாம் ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. ஒரு படம் எடுக்கிறதுக்கு 500-600 கோடி ரூபாய் போட்டு ப்ரொடியூசர்ஸ் எடுக்கிறாங்க. இதை பண்ணவனுங்களுக்கு தான் அறிவு இல்லை, நம்மளாவது இதை பண்ணாம இருப்போம். நான் சாதா மேன் தான் பேபி. ஆனா செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நியூஸை கேட்கிற தளபதி ஹேட்டர்ஸ், கட்சிக்காரங்க தான் தளபதி ஹேட்டர்ஸே, மக்கள் கிடையாது இல்ல. இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாள் உங்க சந்தோஷம் நீடிக்காது. தப்பு பண்ணவன் என்னைக்கா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல நடக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கல. இதை லீக் பண்ணவனோட போட்டோவும் எனக்கு கிடைச்சிருக்கு, அதையும் இதுல அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்க. இவனுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் 3 லட்சம் ரூபாய் ஃபைனும் போட்டிருக்காங்க. இந்த தண்டனைலாம் எந்த மூளைக்கு? இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றதுக்கு உள்கட்சியிலயும் ஆள் இருக்குது, வெளிக்கட்சியிலயும் ஆள் இருக்கு. அப்போ ஜனநாயகன் படத்துக்கே இங்க ஜனநாயகம் கிடையாது. ஏன்னா அவர் அரசியல் வந்த ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ பிரச்சனையும். See you, bye bye from ASP Army யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.